Hello friends, welcome to Royal Study Circle. நீங்க நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறீங்க? RTI Act 2005 Right to Information. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம பீப்புள்ஸ் வந்து ஏதாவது கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த RTI மூலமா வாங்கிக்கலாம். RTI எப்ப எனாக்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜூன் 15 2005ல எனாக்ட் பண்ணாங்க. இது எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 12 2005 அக்டோபர் 12 2005ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஆர்டிஐ எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா த்ரூ லெட்டர் ஃபார்ம் மூலயமா அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இப்போ ஆன்லைன்லையும் அப்ளை பண்ணலாம். லெட்டர் ஃபார்ம் ஆன்லைன்லையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். லெட்டர் ஃபார்ம்னா எப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அது த்ரூ அந்த லெட்டர் ஃபில் பண்ணிட்டு அந்த லெட்டர் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு டைரெக்டாக போயிட்டு போஸ்டல் மூலிமா நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஓகே, இதில் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யார் எடுத்து கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்னு இருப்பாங்க. அவங்க தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து கொடுப்பாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். ஓகே, இது யாரெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவரி இந்தியன் சிட்டிசன் அண்டர் த ஆர்டிகல் 19 ரைட்ஸ் டு ஃப்ரீடம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே வருது. பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 19 ரைட்ஸ் டு ஃப்ரீடம். அது கீழே 20 ஏஜுக்கு மேலே இருக்கவங்க, அதாவது 20 வயசுக்கு மேலே இருக்கவங்க இந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸப்ட் எந்தெந்த இன்ஃபர்மேஷன் கேட்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ரிலேட்டடாகவும், அப்புறம் ஃபாரின் ஸ்டேட்டில் வர எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா ஃபாரின் ஸ்டேட்டில் வார் நடக்குது, அந்த வார் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் கேட்கக்கூடாது. அடுத்து நீங்கள் இதை அப்ளை பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்குறீங்க கவர்மெண்ட்டில், அவங்க எத்தனை நாள் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 30 டேஸ்க்குள்ள அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். 30 டேஸ்க்கு அப்புறமும் கொடுக்கலன்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் அப்பீல் பண்ணணும். அதுக்கப்புறமும் கொடுக்கலன்னா செகண்ட் அப்பீல் பண்ணலாம். அடுத்து லைஃப் ரிலேட்டடா இப்போ உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணணும்னா 48 ஹவர்ஸ்ல கொடுக்கணும். அதாவது 2 டேஸ்ல கொடுக்கணும். 48 ஹவர்ஸ் 2 டேஸ்க்குள்ள கொடுத்துடணும். அது மட்டும் இல்லை, இது வந்து எவ்ரி இயர் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டுட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் குரூப் 2ல RTI ஆக்டோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எப்பன்னு கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் இயர் குரூப் 2ல கேட்டிருந்தாங்க. அதனால இந்த வாட்டியும் கேட்கலாம். அசஸிங் ரீசனிங்ல கேட்கலாம். எது கீழே வருது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே வருதா, ஆர்டிகல் 19 கீழே வருதான்னு கேட்பாங்க. அதனால நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.